ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் இருக்கிற ரிச் பீப்புள்ஸ் ஃபாலோ பண்ணுற 7 மணி ரூல்ஸை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 7 மணி ரூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அண்ட் ஃபினான்ஷியல் சக்ஸஸாக ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, மேக் எஃபிஷியன்ட் ஆர் கேப்பபிள். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்கில்லை வச்சு நீங்கள் எப்படி மணி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத யோசிங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்கில் இருக்குதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கு பணம் தருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு உங்களால் உண்மையிலே ஹெல்ப் பண்ண முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்குற காசை விட அதிகமாக தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் தெரியும்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி தரீங்க. அவங்க நினைக்கிறத விட நீங்கள் நல்லா எடிட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறத விட அவங்க அதிகமாக காசு தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் நான் சொன்ன எக்ஸாம்பிள் புரிஞ்சோ அவங்க மட்டும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு புரிஞ்சு அப்படிங்கிறத. நிறைய சக்ஸஸ்ஃபுல் பர்சன் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பெரிய ஸ்கூல் அண்ட் காலேஜில் ஸ்பீச் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய மணி சார்ஜ் பண்ணுவாங்க. நம்பர் 2, லேர்னிங். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மொபைல் மூலமாக ஃப்ரீயாகவே கிடைக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு மணி ரிலேட்டட் புக் படிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு மணி ரிலேட்டட் வீடியோ பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணியை பற்றின நாலேஜ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா யார் மூலமாக கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நாலேஜை கற்றுக்கிட்டு சரியான இடத்துல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மணி அதிகமாகவே கிடைக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற காசை தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக புதுசாக ஏதோ ஸ்கில் கற்றுக்க, புக்ஸ் வாங்க, இந்த மாதிரி செலவு பண்ணுங்கள். ஸோ 2வது பாயிண்ட் புரிஞ்சு அப்படின்னா யாருக்கெல்லாம் புரிஞ்சோ அவங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு புரிஞ்சு அப்படிங்கிறத. நம்பர் 3, மேக் மோர் மணி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற பணத்தை சேர்த்து வச்சு பணக்கார ஆயிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், பணத்தை சேர்த்து வைக்கிறதுங்கிறது தப்பு இல்லை. பணத்தை சேர்த்து வச்சு பணக்கார ஆயிடலாம் அப்படிங்கிறது நினைக்கிறது தான் தப்பு. ரிச் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை சேர்த்து வைப்பாங்க. அதே சமயத்தில் அவங்க எதிரையா இன்வெஸ்ட் பண்ணி மணியை மேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ரிச் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பணத்தை தேவையில்லாமல் செலவழிக்க மாட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பணத்தை வச்சு இன்னும் அதிகமான பணம் சம்பாதிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு மனுஷன் ரிச் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு எத்தனை இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்பர் 4, ஸ்டார்ட் யுவர் ஒர்க். இந்த வீடியோ பார்க்குற உங்ககிட்ட ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்காண்டி டெய்லி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் உங்களோட நேரத்தை பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மூவிஸ் பார்க்குறது, இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விளாட்றது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. நீங்களும் மற்றவங்க போல் இதே தப்பை பண்ணாதீங்க. உங்ககிட்ட ஒரு ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்காண்டி டெய்லி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, அதுக்கு ஆரம்பிக்க காசு இல்லை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த இன்டர்நெட் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதை கற்றுக்கிட்டு உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பர் 5, டோன்ட் ஸோ ரிச். நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச பணத்தை எதுலையா செலவு பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. நிறைய பீப்புள்ஸோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் வேலை செஞ்ச பணத்தை ரொம்பவும் காஸ்ட்லியான பொருட்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி ரொம்பவே காஸ்ட்லியான பொருளை வாங்கணும்னு நினைப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் தான் சந்தோஷமாக இருப்பீங்க. ரிச் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களால எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை விட கம்மியாக தான் செலவழிப்பாங்க. நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதை ஈஸியாக வாங்குற மாதிரி இருக்கணும். ரொம்பவே கஷ்டப்பட்டு மணி சேர்த்து வச்சு வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது. ரிச் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை வாங்குற பொருளை 10 தடவை வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரியே நீங்கள் இருக்கணும். நீங்கள் அதுக்காண்டி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி ரிச் பீப்புள் மாதிரி காட்டக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ரிச் ஆகிறது எப்படிங்கிறது தான் யோசிக்கணும். நம்பர் 6, டோன்ட் பாரோ. மற்றவங்க உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறதுக்காண்டி நீங்கள் உங்களோட பணத்தை செலவழிப்பீங்க, கடன் வாங்கி செலவழிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடனுக்காண்டி நீங்கள் டே பழகமாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். கடன் வாங்குற பழக்கத்தை முதல்ல நிப்பாட்டுங்க. அதுலேருந்து எவ்வளோ தள்ளி வர முடியுமோ அவ்வளோ தள்ளி வாங்க. இந்த கடன் காரணமாக நீங்கள் அதுக்காண்டி இன்னும் அதிகமான ஒர்க் பண்ண வேண்டியதாகிடும். அந்த கடனுக்காண்டி நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி ஆகிடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குற பழக்கத்தை இதோட நிப்பாட்டுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த பணத்துக்கு நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி ஆயிரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நிப்பாட்டுங்க. நம்பர் 7, கால்குலேட் யுவர் மணி. நம்பர் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் எந்த இடத்துல எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுருக்கணும். உங்ககிட்ட ஒரு பட்ஜெட் இருக்கணும். நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, அந்த சேலரியில் எவ்வளோ செலவழிக்கீங்க அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் இருக்கணும். ஸோ எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்ஜெட் இருக்கணும். நீங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணக்கூடாது. மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பொருட்களை வாங்கி செலவு பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.